அதானி குற்றம் சாட்டப்பட்டவர்னு நினைக்கிறீங்களா இல்ல குற்றவாளி அப்படின்றத? அவரு குற்றவாளின்றது என்னுடைய கருத்து. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்றதுல பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒரு ஆன்சரை எதிர்பார்க்கறதுல என்ன பிழை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதானி பார்க்கக்கூடாத நபர் அல்ல. அப்புறம் அதானி சட்டவிரோதமான நபர், பார்க்கக்கூடாத நபர் அல்ல. சொல்லிட்டேன், அவர் தான் 42,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பார்த்து தான் தீரணும். அப்ப சொல்லுங்க தைரியமா. நமக்கு முக்கியம் சந்திச்சாரா சந்திக்கலையான்றதில்ல. எதுக்கு சந்திக்கணும்? போன்ல பேசிட்டு பார்த்தாதா? இது கேனத்தனமா இல்லையா இந்த கேள்வி? திருட்டுத்தனம் செய்கிறவன் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டா செய்வான், புரியல. அதானியை மீட் பண்ற ஒருத்தர் எப்படி ஒரு நியாயமான நபராக இருக்கு? இதுல மீட் பண்றவர் நியாயமான நபரா இருக்கலாம். அதுல ஒண்ணு நான் மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அதானி என்ற முதலாளியை மோடி தான் வளர்த்து விட்டார். 2014 அவருக்கு இருந்த சொத்து மதிப்பை போல பல மடங்கு உயர்ந்து சொத்து மதிப்பு உலகத்திலே 3வது பெரிய பணக்காரன் லெவலுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு மோடி தான் காரணம் என்பது உலகம் அறிந்த உண்மை. இது ஒரு பொது அறிவு இருக்கிற, யோக்கியம் நேர்மை இருக்கிற எவனுக்கும் தெரியும். அது ராமதாஸுக்கு தெரியல, அறப்போர் இயக்கத்துக்கு தெரியல, யாருக்கும் தெரியலையா? அது ஒரு மொத்த கிரிமினல் நடவடிக்கையினுடைய கிங்பின் யாரு அப்படின்றத விட்டுட்டு அதுக்கு கீழே 1.5 வருஷம் உள்ள இருந்து வந்த செந்தில் பாலாஜி அல்லது கீழே அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை ஒரு ஹேமந்த் சோரன், நீ ஏன் கேஸ் போடவில்லை அப்படின்னு இவங்களை கேள்வி கேட்பதற்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு நியாயம்? மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா அறிவுத்துறையினர், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகளுடைய கடமை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஸ்டாலின் ஏன் எஃப்ஐஆர் போடல? அவர் ஸ்டாலின் அதானியை சந்தித்தாரா இல்லையா? பேக்கரியை நீ வச்சுக்க, அக்காவை நான் வச்சுக்கிறேன், அந்த காமெடி இருக்குல்ல, அதில் காலையில் ஒருத்தர் சீக்கிரம் சொல்லு எனக்கு பல வேலை இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி, உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கு. பிரச்சனை இது எதையும் பேசாமல் பார்த்தீங்களா இல்லையா, சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீ மோடி கூட்டணியில் இருக்கிற, மோடி தான் இத்தனையும் செய்கிறது, அதானி தான் இதுக்கெல்லாம் ரூட் காசு. இது எதையும் விட்டுட்டு பார்த்தீங்களா இல்லையா அதை எனக்கு சொல்லுங்க. அவருக்கு வேற வேலை இல்லைன்னா என்ன மரியாதை இல்லைன்னு பேசிட்டு, இதுதான் பிரச்சனையாது. பாபர் மசூதி இடிச்சாங்க, அதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து வரிசையாக சம்பல்ல இடிப்பு, மதுரால இடிப்பு, அப்புறம் பனாரஸில், இப்போ அதுக்கு அடுத்தது மொயினுதீன் சிஷ்டி தர்கா அஜ்மீரில் அதை இடிக்கிறதுக்கு வர்றாங்க. எங்கே போயிட்டுருக்குறோம்? மக்களை என்ன பிரச்சனைன்றதையே பார்க்க விடாமல் வேற வேற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். அந்த லிஸ்ட்டில் பிரச்சனை என்னன்னு பேசாமல் பார்த்தீங்களா இல்லையா அதை சொல்லுங்க என்று பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் மசூதியை இடித்தவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணல் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இழிவுபடுத்திட்டார் அப்படின்ற கருத்து, அதையொட்டி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கட்சி எல்லாரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக எப்படி ஒரு வயதானவர், அரசியல் இவ்வளவு முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர், அவர் எப்படி அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம்? அவரை ஒரு வேலை செய்யாதவர், கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் வெட்டியா இருக்காரு ஐயா அப்படின்ற அளவுல பேசிட்டாங்க. ஸ்டாலின் இழிவுபடுத்திட்டாரு, ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும், அகம்பாவத்துல அதிகார மமதையில ஸ்டாலின் இப்படி பேசியிருக்காரு, அவருக்கு கடுமையான கண்டனங்கள்னு சொல்லி பல்வேறு அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அமைப்பு தமிழகம் முழுவதும் போராட்டம் செய்ய இருக்கும், அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்ற பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ராமதாஸ் vs ஸ்டாலின் அப்படின்றது ஒரு இஷ்யூவா மாறி இருக்கு. ராமதாஸ் பேசினதை கேட்டீங்களா? ஸ்டாலினுடைய என்ன அவமதிச்சாரு? எனக்கு அவமதிச்சு பேசுற மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல டிஸ்கார்ட் பண்றாருல, இத்தனை வருஷம் அரசியல் இருக்காரு ராமதாஸ் அவர்கள், பாடாளுமன்ற கட்சி ஒரு இல்ல அவரு என்ன கேட்டதுக்கு முதல்வர் என்ன சொன்னார்? ஒரு அறிக்கை விடுறாரு அதானி இஷ்யூ சம்பந்தமா. என்ன அறிக்கை? அதானிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், ரகசிய சந்திப்புல என்ன பேசுனீங்க, என்ன நடந்தது அப்படின்றதுதான் ஐயாவோட கேள்வி. அப்படின்றது அந்த ரகசிய சந்திப்புல என்ன பேசுனீங்க அப்படின்றது கேள்வி. இத ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு. சரி, முதல்ல விலகி போறாரு, அதுக்கப்புறம் திரும்ப சொல்றாரு அவரு வேற வேலையில ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் சொல்லல, அவரு செந்தில் பாலாஜி அந்த மேட்டருக்கு பதில் சொல்லிருப்பாரு. அவருக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. ஆமா, கரெக்டா பதில் சொல்லிருக்காரு. இல்ல எப்படி முதல்வர் இப்படி வேற வேலை இல்ல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? பொறுப்புல இருக்கக்கூடிய அதான் செந்தில் பாலாஜி அதுக்குரிய பதில சொல்லியிருக்காரு. அந்த பதில் எதுவும் சரியில்லை, அதுல உண்மையை மறைத்திருக்கிறார் அப்படின்னா கேட்கணும். அப்படி கேட்காம
ரகசியமா சந்திச்சிங்களா, என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது என்ன காதலன் காதலி சந்திப்பா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கேள்வியே அபத்தமானது. அதாவது ராமதாஸ் வந்து யாரை மதிச்சாரு? ஒரு முதல்வரை பத்தி அவர் என்ன பேசியிருக்காரு? நீ எல்லாம் ஒரு ஆளு, ஒன்னா நான் கோட்டையில வந்து பார்க்கணுமா, எனக்கு அவமானமா இருக்கு. யார் பேசுனது? ராமதாஸ் இல்லையா? அவர் மகன் எடப்பாடியை டயர் நக்கின்னு பேசியிருக்காரு. எவனுக்கும் அறிவே கிடையாதுன்னு பேசியிருக்காரு. எல்லாம் பேசியிருக்காங்களா இல்லையா? ஆனால் ராமதாஸ் மற்றவங்களை இழிவாக பேசினார் அப்படின்றத விட அவர் தன்னையே ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் நான் திராவிட கட்சிகளோடு கூட்டு வைத்தால் தாயோடு உறவு கொண்டதற்கு சமம் பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரு. என் குடும்பத்தில் யாராவது வந்தாக்க இந்த நடு ரோட்டில் கட்டி வச்சு சாட்டையால் அடிங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இதோட கேவலமாக ஒரு மனிதன் தன்னை பற்றி பேசிக்க முடியுமா? இப்படியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பொது வெளியில் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட பெரிய அசிங்கம் உண்டா? அதனால அது ஒரு மேட்டர் இல்லை. பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக திசை திருப்புறாங்க. பிரச்சனை என்ன? அதானி ஸ்கேம். அதான பிரச்சனை, அதான இஷ்யூ. நீங்கள் அதானியை விட்டுட்டு அதானியினுடைய இந்த மிகப்பெரிய கொள்ளைக்கு வழிவகுத்து கொடுத்த மோடியை விட்டுட்டு ஸ்டாலின் பதில் சொல்லணும்னு கேட்குறாரு. இந்த கேள்வி என்ன நியாயமானது, எவ்வளோ யோக்கியமானது? இதில் வயசானவர், வயசுக்கும் மரியாதைக்கும் என்ன சம்பந்தம்? பெரியார் வந்து சின்ன பிள்ளைங்களை கூட வாங்கன்னு கூப்பிடுவாராம். அது ஒரு பண்பாடு தொடர்பான பிரச்சனை. அவருக்கு ராமதாஸுக்கு அப்படி பண்பாடு இல்லாமல் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி இருக்கிற மாதிரி. அதனால முதல்வர் எதுவும் தவறாக பேசவில்லை. ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படிதான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதானி ஒரு ஊழல் குற்றவாளி அப்படின்றதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? குற்றம் சாட்டப்பட்டவர்னு நினைக்கிறீங்களா இல்ல குற்றவாளி அப்படின்றத? அவரு குற்றவாளின்றது என்னுடைய கருத்து. எந்த குற்றத்தையும் நிரூபிக்க விடாமல், விசாரணை நடத்தாமல் மோடி அரசு பார்த்து கொள்ளுகிறது என்ற காரணத்தினால் அவர் இன்னும் நிரபராதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்றதுல பிளாக் அண்ட் ஒயிட்டா ஒரு ஆன்சரை எதிர்பார்க்கறதுல என்ன பிழை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தவறான ஒரு நபரை பார்க்க கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய தவறான நபர்லாம் இல்லை. அவர் 42,000 கோடி ரூபா கிட்ட முதலீடு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில். ஜெயலலிதா பீரியட்ல ஒரு பெரிய சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்காரு. நிறைய வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா மாநிலங்கள்லையும், எல்லா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதுல இஷ்யூ வந்து என்ன? அதானி ஸ்கேம் வெளியே வந்திருக்குது. அந்த ஸ்கேம்ல என்ன சொல்லியிருக்குது? அதாவது அமெரிக்காவினுடைய ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் FBI-யும் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த இன்டைக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல சொல்லியிருக்கிறது என்ன? ஒன்று ஆந்திர பிரதேசத்துல ஜெகன்மோகன் ரெட்டியும், அது இல்லாம தமிழ்நாடு, ஒரிசா, சத்தீஸ்கர் போன்ற ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த சோலார் பவரை விற்கிறதுக்கு அதானி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதுல ஆக பெரும்பான்மையான தொகை வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க வந்து ஒரு 650 மெகாவாட்டு 55 கோடி ரூபா அதில் கொடுத்துருக்கிற தொகை அடிப்படையில் இது வந்து இந்த எல்லா மாநிலங்களுக்கும். இதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்ன அதுல அப்படின்னாக்கா, ஜெகன்மோகன் ரெட்டியை 3 டேட்ல அதானி சந்தித்து பேசினார் அப்படின்னு தேதியே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டின்ற பேரை குறிப்பிடலையே தவிர டாப் அஃபிஷியல் அவர் சொல்லியிருக்கிற தேதியில அதானியும் ஜெகன்மோகன் ரெட்டியும் பார்த்து பேசினது பொது வெளியிலேயே இந்த விவரம் இருக்கு. சரிதானா? ஜெகன்மோகன் ரெட்டி இது நாள் வரை பிஜேபிக்கு ஆதரவு, இன்னமும் அவர் சந்திரபாபு நாயுடும் ஆதரவு, அவரும் ஆதரவு. இந்த மிச்ச மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மிச்ச மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து இவ்வளவுதான். இதுல இந்த கேள்வியை பிஜேபிக்காரங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னாக்கா, வாங்கினது பூரா எல்லாம் எதிர்கட்சி மாநிலங்கள், நாங்க ஒன்றும் வாங்கல, ஜம்மு காஷ்மீர் மட்டும் அது வந்து இப்போ கவர்னர் ஆச்சு, ஓகே, அதனால நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, எஃப்ஐஆர் போடுறதுன்னாக்கா நீங்க தான் போடணும், லஞ்சம் வாங்கின மாநிலத்தில் தான் எஃப்ஐஆர் போடணும். இப்போ பிஜேபி என்ன பேசுகிறதோ அதைத்தான் ராமதாஸ் பேசுகிறார். அதானி என்ற முதலாளியை மோடி தான் வளர்த்து விட்டார். 2014 அவருக்கு இருந்த சொத்து மதிப்பை போல பல மடங்கு உயர்ந்து சொத்து மதிப்பு உலகத்திலே 3வது பெரிய பணக்காரன் லெவலுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு மோடி தான் காரணம் என்பது உலகம் அறிந்த உண்மை. மோடியை விட்டுட்டு ரொம்ப சீப்பான, தேர்ட் ரேட்டான, அயோக்கியத்தனமான முறையில் பிஜேபி எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுது. அதே வேலையை ராமதாஸ் செய்கிறார். என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அதானியினுடைய வளர்ச்சி அது அப்படின்றது மோடி சம்பந்தப்பட்டது, அவர் இருக்காரு. இப்போ திமுக ஒரு கூட்டத்துல பேசும் பொழுதும் பாஜக வளர்க்கிறது அப்படின்றது
அதானி வளர்றதுக்கு தான். ஒரு 2 பேர் வளருவாங்க, பாஜக வளர்ந்தா அவ்வளவுதான். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு சைடு, அதானி ஒரு சைடு, இவங்களுக்கான வளர்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நபர் பாஜக இயக்குகிறார், இல்ல 2 பேரும் மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. 2 பேருடைய வளர்ச்சியும் ஒண்ணு மோடானி. ஆமா, மோதானி அப்படின்றத திமுக மேடைகளையும் பலரும் பேசியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. இப்ப இப்படிப்பட்ட நபரை இவர் சந்திச்சாரா அப்படின்ற கேள்வி நியாயமானது தானே? இல்ல, இந்த சந்திச்சாரா சந்திக்கலையா திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து இது வந்து ஒரு கிசுகிசார இல்ல, ஒரு ரகசிய சந்திப்பாக இருக்கு அப்படின்னா அது இன்னும் டவுட் தானே. முன்னால நான் டிஐபிஆர் ஏன் வெளியிடல அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இது அரப்போர் வந்து கேக்குறாங்க, சந்திச்சிருக்காருன்னா ஓப்பன்ல போடுங்க, டிஐபிஆர் ஏன் அதை வெளியே சொல்லல, பண்ணாரா இல்லையான்றதுக்கு பதில் ஏன் சொல்ல மாட்டாரு அவரு? அந்த பதிலுக்கு ஏன் பாக்கல அப்படின்னா தைரியமா சொல்ல வேண்டியது. பார்க்காத ஒருத்தர் வந்து நான் பார்க்கல, சந்திச்சதே கிடையாது. அதானி பார்க்க கூடாத நபர் அல்ல. அப்புறம் அதானி சட்டவிரோதமான நபர், பார்க்க கூடாத நபர் அல்ல. சொல்லிட்டேன், அவர் தான் 42,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, பார்த்துதான் தீரணும். அப்ப சொல்லுங்க தைரியமா, ஏன் சொல்ல மாட்டாங்க? ஸ்டெர்லைட்டோட ஓனர் இருக்காருல்ல, அனில் அகர்வால், வைகோ வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் முன்னெடுத்துட்டு இருந்தாரு. வைகோ ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் அந்த ப்ரொடெஸ்ட்ல. இப்ப அனில் அகர்வாலை சந்திச்சாரு அப்படின்றது வந்து பலரும் வந்து அவர் மேல அந்த அக்யூசேஷன் எல்லாம் வச்சாங்க. அப்போ வைகோ வந்து மறுத்தாரு. பல இடங்கள்ல வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுலாம் பேசினாரு. என்கிட்ட வந்து நிறைய டைம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. ஒரு ஏர்போர்ட்ல இருக்கும்போது கூட அனில் அகர்வால் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாரு, ஆனா ஒரு வாட்டி கூட நான் மீட் பண்ணல. அதே என்னுடைய நேர்மையை வந்து சுட்டிக்காட்டுற ஒரு விஷயமாக அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். சோ அப்படிதானே இருக்க முடியும், அப்படிதானே? அப்போ அனில் அகர்வாலை சந்தித்ததன் காரணமாக இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வைகோ வந்து சமரசம் செய்து கொண்டார், அந்த போராட்டத்துக்கு எதிராக போனாரு, இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. நமக்கு முக்கியம் சந்திச்சாரா சந்திக்கலையான்றதில்ல. எதுக்கு சந்திக்கணும்? போன்ல பேசிட்டு பார்த்தாதா? இது கேனத்தனமா இல்லையா இந்த கேள்வி? ஒரு ஒரு நபரை திருட்டுத்தனம் செய்கிறவன் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டா செய்வான்? புரியல எனக்கு. அது போன்லயே பேசிக்கலாமே, இல்ல வேற யாரையாவது விட்டு பேசலாமே, நேரம் வந்துதான் பேசணுமா? அதை அப்படிலாம் அவசியம் இல்லை. அப்போ ஸ்டெர்லைட் விஷயத்துல வைகோ இப்படி என்ன நடந்து கொண்டார் என்பதிலிருந்து தான் அதை நம்ம பேச முடியும். எப்பொழுதுமே இந்த சந்திப்புகள் என்பது பல காரணங்களுக்காக நடக்கலாம். இந்த சினிமா பத்திரிகையில முன்ன வந்து இந்த நாயகனும் நாயகியும் அந்த பலான ஹோட்டல்ல சந்திச்சாங்க அப்படின்னு, அதுக்கப்புறம் அதை வந்து அரசியலுக்கு இந்த கிசு ஜேர்னலிசத்தை கொண்டு வந்த பெருமை வந்து விகடன் குரூப்பை சாரும். அவங்க தான் கழுகார் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் செக்ரட்டேரியட்ல என்ன நடக்குது, போயஸ் தோட்டத்துக்கு உள்ள என்ன நடக்குது, கோபாலபுரம் வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் நேர பார்த்த மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. அதை எல்லா பத்திரிகைகளும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதை வந்து அரசியல் எப்படின்னு இந்த கேவலமான விஷயத்த ஒரு பரப்பிட்டாங்க. மக்களும் அதை வந்து கேட்டு பழகி அது இன்னைக்கு அதனுடைய விஸ்வரூபமாக சவுக்கு சங்கர் அதனுடைய இந்த மலிவான கீழ்த்தரமான ஒரு பிளாக்மெயில் அரசியலுக்கு ஒரு சான்றா அது முடிஞ்சிருச்சு. இப்போ அறப்போர் கேட்டாலும் சரி, ராமதாஸ் கேட்டாலும் சரி, உங்க பிரச்சனை என்னங்க? இல்ல மறுக்கட்டும்ல, நான் பார்க்கல அவரை மீட் பண்ணல, பேசல வேண்டியது இல்லைன்னு சொல்றேன். அப்ப எப்படி நீங்க நியாயமான நபராக இருப்பீங்கன்றதுதான் அதன் வழியாக. அதானியை மீட் பண்ற ஒருத்தர் எப்படி நியாயமான நபராக இருக்கு? இதுல மீட் பண்றவர் நியாயமான நபரா இருக்கலாம். அதுல ஒண்ணு நான் மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இதே ஸ்டெர்லைட் விவகாரத்துல போராட்ட களத்தில் முன் நின்ற வாஞ்சிநாதனை ஸ்டெர்லைட் சார்பான புரோக்கர்ஸ் வந்து சந்திச்சிருக்காங்க, பணம் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க, விரட்டி விட்டுருக்கிறாரு. அது மாதிரி கிரானைட்ல அப்போ சந்திச்சாங்கன்னு ஒரு போட்டோவை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வாஞ்சிநாதன் யோக்கியரான்னு கேட்கலாமா? அப்போ இதுவா பாயிண்ட்? இதுதான் சவுக்கு சங்கர் அரசியல். அந்த வேலையை தான் இவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, அதானியோட நீங்க இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, இதுல மக்களுக்கு இன்னது இழப்பு அப்படின்னு பேசுங்க. இப்ப இஷ்யூவே எப்படி திரும்பிடுச்சு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம், சீரியஸான பிரச்சனை. இதுதான் இந்த ஸ்கேம் வந்து யூஎஸ்ல இருந்து வந்து ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இன்டைக்மெண்ட்னா முதல்ல என்ன? அது சார்ஜ் ஷீட்டுக்கு மேல ஒரு படி, ஒரு குற்றப்பத்திரிகையை அங்க தாக்கல் பண்ணி அந்த ஊர்ல என்னன்னு சொன்னாக்கா கிராண்ட் ஜூரின்னு ஒன்று இருக்குது. அந்த கிராண்ட் ஜூரி வந்து குற்றப்பத்திரிகையை ஓகேன்னு சொல்லணும். நம்ம ஊர்ல வந்து ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட் தயார் பண்ணா நேராக கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. அதை நீதிபதி பார்த்துட்டு அதை சார்ஜ் ஷீட்டை அட்மிட் பண்ணலாம், இல்லை குற்றவாளிகள் இல்லைன்னு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்குது. இதுக்கு இடையில அங்க ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த கிராண்ட் ஜூரின்றது அந்த ஊரில் உள்ள பல துறைகளை சார்ந்த மதிப்பு வாய்ந்த நபர்கள். அவங்க வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை படிச்சு பார்த்துட்டு இது ஓகே தான், இது ஒரு அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரையல் ஜூரிக்கு போகும், யாரு விசாரணை நீதிபதிக்கு போகும். அப்போ அந்த சார்ஜ் ஷீட்டை இன்டைக்மெண்ட் அப்படின்றத வந்து இந்த கிராண்ட் ஜூரி ஒப்புதல் கொடுத்த ஒரு இன்டைக்மெண்ட் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குது? தேதி வாரியா நடைபெற்ற
குற்றங்கள் எல்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு. இன் எசன்ஸ், சாராம்சமாக அதில் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க, அதானியினுடைய கிரீன் எனர்ஜி என்ற ஒரு கம்பெனி, இன்னொன்று மொரீஷியஸில் பதிவு செய்யப்பட்ட அசூர் என்ற கம்பெனி, அது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த 2 நிறுவனத்துக்கும் இந்திய ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய SECI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் 12 கிகாவாட், 1000 மெகாவாட் தான் ஒரு கிகாவாட், 12 கிகாவாட் பவருக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட விலைக்கு. அதை 2020 ஜனவரின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து வாங்கியிருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் வாங்கிட்டு 90 அந்த கான்ட்ராக்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை வந்து கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கணும். அதாவது எனக்கு சோலார் எனர்ஜி 12 கிகாவாட் உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு யார் கேட்குறாங்க? ஒன்றிய அரசினுடைய SECI கேட்குது. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ரேட்டு பேசுகிறாங்க. இப்போ இதை எப்படி செய்யணும்? டெண்டர் விடணும். டெண்டர் தானே, டெண்டர் விடணும். அப்படி டெண்டர் விடும்போது ஒரு நிபந்தனை சொல்கிறாங்க, சோலார் தகடுகளையும் உற்பத்தி செய்யணும், சோலார் மின்சாரமும் உற்பத்தி செய்யணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த டெண்டரில் பங்கேற்க முடியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? பங்கேற்க ஒரே ஆள் அவர் தானா? அவர் ஒருத்தர் தான் பங்கேற்க முடியும் இந்த நிபந்தனையின்படி. அப்போ வேற யாரும் பங்கேற்க முடியாதுன்னு ஆக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த SECI இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரேட்டு, ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 2.93 அப்படின்னு அவங்க உள்ள வச்சிருக்கிறாங்க ஸ்கேல். அது வந்து டெண்டர் கேட்குறவங்களுக்கு தெரியுமா? நியாயமா? தெரியுமா? வெளியே தெரியக்கூடாது. நீங்க தானே சொல்லணும் இன்னும் ரேட்டுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன்னு. அதான் நீங்க பாருங்க, கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. 2.92க்கு கேட்குறாரு அவர். $2.93 அவங்க வச்சிருக்கிறாங்க, இவர் $2.92 கேட்குறாரு. சரி ஓகே உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த நிபந்தனை என்ன இருக்குதுன்னாக்கா, இப்போ இந்த மின்சாரத்தை SECI வாங்கிடுது. இந்த SECI வாங்கிட்டு அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியங்களுக்கு அதை விற்க போறாங்க. இப்போ இந்த SECI ஒரு விதியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, மாநில மின் வாரியங்கள் தங்களுடைய மின்சார தேவையில் 10 விழுக்காட்டை ஏன்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு விதி. இது ஒரு இல்லீகலான விதி. இது வந்து ஏற்கனவே நிலக்கரி வியாபாரத்திலையும் அதானியிடமிருந்து தான் நிலக்கரி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விதி பண்ணி அது ஒரு ஸ்கேம் தனியா அனல் மின் நிலையத்துக்கு. இப்போ சோலாருக்கு 10% வாங்கணும்னு விதி செஞ்சு வச்சிருக்காங்க. சரி, SECI வாங்கிட்டீங்க அதானிகிட்ட இருந்து, நீங்க விற்க வேண்டியதானே. SECI என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இதுக்கு கிளையண்ட் பிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சொல்லியிருக்கு. யார்கிட்ட? அதானிகிட்ட. இப்படி ஒரு வினோதமான ஒப்பந்தத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்க கவர்மெண்ட்டுங்க, நான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வித்துட்டேன், வாங்கின பிறகு அது உங்க தலைவலி தானே, நீங்க தானே இது பண்ணணும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்களே பார்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஒரு விதி செஞ்சு வச்சிருக்கீங்க, அது என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் 10% வாங்கணும்னு. ஆனா ஒருத்தனும் வாங்க மாட்டேன்றான். 90 நாளைக்குள்ள இதை வாங்கணும்ன்றது விதி. ஆனால் 18 மாதம் ஆன பிறகும் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உட்பட எந்த மாநிலமும் இந்த மின்சாரத்தை வாங்க தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்லை? ஏன் தயாரா இல்லைன்னா, மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா தான். புரியுதா? 2.92 கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் ரேட்டு 2 ரூபா தான். 2 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருளை நான் 2.92 கொடுத்து ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது? இவர் போய் அதானி இவங்கெல்லாம் போயிட்டு ஸ்டேட்டாக போய் இப்படி பேசுகிறாங்க. அந்த மாதிரி தான் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட பேசி அவர்கிட்ட டீல் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மெகாவாட் கிகாவாட் $2.49 முடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க, $2.49. ஆமாம், 49 ஜெகன்மோகன் ரெட்டி ஒத்துக்கிட்டாருங்க அப்படின்னு அதானி போய் SECI கிட்ட சொல்றாரு. உடனே SECIயும் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ரேட்டுக்கு? 249. அதானிக்கு கொடுக்குற ரேட் என்ன? 292. நம்ம இந்த நட்டத்தை யார் எதிர்கொள்வது? SECI. SECIன்றது யாரு? நீங்க, நான், நம்ம வரி பணம். இது என்ன கணக்கு? இது வந்து ஒரு பொது அறிவு இருக்கிற, யோக்கியம் நேர்மை இருக்கிற எவனுக்கும் தெரியும். அது ராமதாஸுக்கு தெரியல, அறப்போர் இயக்கத்துக்கு தெரியல, யாருக்கும் தெரியலையா? அது ஏன்டா 2.92க்கு வித்துட்டு 2.49க்கு போட்டிருக்கிற
அதை அவன் போட்டு கொடுத்துருக்கான், நீ கையெழுத்து போடுறிய, எவன் அப்பா விட்டு சொத்துறா இதுன்னு கேட்கணுமா இல்லையா? அதையும் கேட்கல. ஸ்டாலின் சந்தித்தாரா, இதுவா கேள்வி? இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. தமிழ்நாட்டுல அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு தமிழ்நாட்டிலும் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல எவ்வளவு காசு? தமிழ்நாட்டில் 261 அப்படின்னு நினைக்கிறேன், அது கரெக்டா தெரியல இன்னும். அது வந்து அந்த டாக்குமெண்ட்ல கிடையாது. ஓகே. அந்த டாக்குமெண்ட்ல விவரம் இல்லை. கேஸ் நடந்தா ஒரு வேளை தெரியலாம் நமக்கு. இப்போ இது 5 ஸ்டேட்டு, இது ரொம்ப கம்மி. அதை ஒப்பிடும்போது இங்க 650 மெகாவாட் தானே இது 5 ஸ்டேட்டுக்கு சேர்த்து. ஓகே, இந்த ஒப்பந்தம் இப்படி போடுறதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய்ன்ற வீதம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு லஞ்சம் பேசி ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருக்குறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுத்த தொகை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் அந்த இண்டெக்மெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மிச்சம்லாம் மாநிலங்கள் பேர். அவங்களுக்கு 650 மெகாவாட் மொத்தமா 55 கோடி ரூபா மிச்சம் உள்ள தொகை, கொடுக்கப்பட்ட தொகை. அந்த கொடுக்கப்பட்ட தொகையை வந்து அவங்க கணக்கை சொல்லியிருக்கிறாங்க, அது பார்த்துக்கலாம். அது 2029 கோடி ரூபா மொத்தமாக லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 1750 ஜெகன்மோகன் ரெட்டிக்கு, மிச்சம் எவ்வளோ, ஒரு 250, ஒரு 29, 279 கோடி ரூபா. அதை வந்து 5 மாநிலத்துக்கு பிரிச்சுங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு அது சொல்லுது. 5 மாநிலத்தில் யார்கிட்ட என்ன கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து இல்லை. யாருக்கு எவ்வளோ மெகாவாட்டுன்றதும் அதில் குறிப்பிடப்படலை. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரம் பற்றி இதுக்கான விசாரணை இருக்கு இல்லையா, இது திடீர்னுலாம் நடக்கல. 2022 அங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல செபி மாதிரி அங்க ஒரு நிறுவனம் இருக்கு, இந்த பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துவது. அவங்க வந்து நீங்க அந்த அசூர் என்ற கம்பெனி அங்க ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், யாருக்கு விற்கிறீங்க, என்ன விற்கிறீங்க, இந்த டீட்டெயிலாம் கொடுங்கன்னு 2022 கேட்டிருக்கிறாங்க. 2023 இந்த அசூர் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து FBI ஒரு சப்பீனா ரிமாண்ட் வாரண்ட் மாதிரி, அது அப்படி ஒன்று கொடுத்து உன்னுடைய லேப்டாப்பு ஃபோன் எல்லாம் கொடு, சோதனை பண்ணணும் அப்படின்னு. யாரு? ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நம்ம ஒரு CBI மாதிரி. அவங்க வந்து இவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி அதுல இருந்து தான் இத்தனை ஆவணமும் எடுத்திருக்காங்க. அதுல என்னெல்லாம் ஆவணம்லாம் இருக்கு? வினோத் அதானியும் அவருடைய தம்பி மகன் சாகர் அதானி இன்னொரு 5-6 பேர், இவங்க எல்லாரும் இந்த லஞ்சம் கொடுத்தது வாங்கினதை பத்தி தகவல் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த டேட்டாவை பூரா அவங்க எடுத்துட்டாங்க. அதை தான் கோட் பண்றாங்க, சரிதானா? இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது FBI வந்து விசாரணைக்கு 2023 மார்ச்ல நடக்குது. இந்த 2024 ப்ளூம்பர்க்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில இந்த மாதிரி அதானி நிறுவனம் பற்றி ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. அதை நம்ம ஊர் எக்கனாமிக் டைம்ஸ்லயும் அது வந்துருக்கு. இப்போ அமெரிக்காவில் பதிவு பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறதுக்கு பணம் நிதி திரட்டுவதற்கு இல்லையா, அது அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து ரைஸ் பண்றாங்க. அப்படி அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து ரைஸ் பண்ணும்போது அவங்க சில விதி வச்சிருக்கிறாங்க. யாரு, என்ன ஆளு, என்ன பண்றான், என்ன விதின்னா, இங்க முதலீட்டாளர்களை திரட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முதலீடு பேக்ரவுண்ட் செக் மாதிரி. ஆமா, முதலீடு திரட்டும் நிறுவனம் யாருக்கும் எந்த கான்ட்ராக்டுக்கும் லஞ்சம் கொடுக்க கூடாது என்பது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுக்கறத ஆஃபர் பண்ணவே கூடாது. ஆஃபர் அப்படி ஒரு முயற்சியே இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அந்த செக்ஷன்ல இருக்குது. அப்போ முதலீடு திரட்டுபவர்கள் என்ற முறையில் நாங்கள்லாம் கை ரொம்ப சுத்தம், யாருக்கும் 5 பைசா நாங்கள் கொடுக்கறதாவும் வாக்குறுதி கொடுக்கல, எங்கள்கிட்ட முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு தான் இந்த யோக்கியர்கள் வந்து அங்க சொல்லி முதலீட திரட்டி இருக்கிறாங்க. இப்போ FBI இன்வெஸ்டிகேஷன் வந்துருச்சு. இன்வெஸ்டிகேஷன் வந்தது ப்ளூம்பர்க் பத்திரிகையில வந்துருச்சு. இந்த பணம் போட்டவங்க இருக்காங்க இல்லையா, என்னையா உன்னைய பத்தி இப்படி எல்லாம் பேப்பர்ல வந்துருக்குது, உன்னை FBI விசாரிக்குதாமே அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்களே, அதெல்லாம் நம்பாதீங்க, பொய், கடைந்தெடுத்த பொய், எங்கள் மீது ஒரு வஞ்சகம் கொண்டவர்கள் பரப்புற அவதூறு, நம்பாதீங்க அப்படின்னு இவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது 2வது குற்றம். என்ன 2வது குற்றம்? முதலீட்டாளர்கள்ட்ட நான் யோக்கியான்னு சொல்லி முதல்ல ஏமாத்துனது முதல் குற்றம். உன்னை பத்தி ஒரு விசாரணை நடக்குது, அப்ப நீ என்ன சொல்லணும்? ஆமாங்க, FBI விசாரிக்குது, ஆனா நாங்க யோக்கியர்கள், நாங்க உண்மையானவர்கள் என்பதை நிரூபிப்போம் அப்படி சொல்லலாம்ல. இல்ல அது பூரா பொய், எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அப்ப சொல்றாங்க.
சரியா? இப்போ சட்டப்படி இந்த மாதிரி ஒரு விசாரணை நடந்தா அதை இங்க இருக்கிற செபிக்கு வந்து யார் தெரியப்படுத்தணும்? அதானி தெரியப்படுத்த வேண்டும். செபியும் எக்கனாமிக் டைம்ஸ்லேயே வந்துருக்குது செய்தி, அவங்களுக்கு வேலையே அதுதான். அப்போ பார்த்துட்டு என்னப்பா எக்கனாமிக் டைம்ஸில் உன்னை பற்றி வந்திருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செபி விசாரிச்சிருக்கணும். செபி விசாரிக்காது, ஏன்னா செபி வந்து அதானியினுடைய சட்டப்பையில் இருக்குது. இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொகுத்து ஒரு 5 குற்றங்களாக வந்து சொல்லிட்டு இவங்க மேலே வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கிறாங்க. சரிதானா? இப்போ 21 நாளைக்குள்ள நீ பதில் சொல்லணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட்னா நேராக அனுப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ அதானி ஐரோப்பாவுக்கோ அமெரிக்காவுக்கோ டிக்கெட் போட்டு போக முடியாது. இதை நம்ம ராவிஷ்குமார் வந்து கிண்டலாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதானி உலகின் மிகப்பெரிய பணக்காரர், எதை நினைச்சாலும் அவர் வாங்கலாம், ஆனால் அமெரிக்காவுக்கு மட்டும் டிக்கெட் வாங்க முடியாது அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அமெரிக்கா போனாக்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால வந்து போக முடியாதுன்னு போட்டிருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்குது. இப்போ இந்த கேஸில் இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்ட அடிப்படையில் சொல்லுங்கள், இதில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொன்னால் யார் போடணும்னு சொல்லுங்க? ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு. அப்போ சிபிஐ தான் போடணும் இல்லையா? எஸ்சிசிஐ இதில் பெரிய யோக்கிய இது வேடிக்கை என்னன்னு கேட்டால், இத்தனையும் வந்து உலகமே சந்திச்சிருக்குது. முதலீட்டாளர்கள்லாம் இனிமேல் பணம் போட மாட்டேன்ட்டான். கென்யா அதிபர் கான்ட்ராக்ட் எல்லாம் ரத்து பண்ணிட்டாரு. அங்கே உள்ள விசில் ப்ளோயர்னா என்ன சொல்றது? நம்ம ஊர்ல சவுக்கு சங்கர் மாதிரி. ஐயோ தப்பு. என்ன அதாவது இந்த மாதிரி ஊழல்களை வெளிக்கொண்டு. ஆமா, அந்த ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த விசில் ப்ளோயர் அந்த ஊர்லயும் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் கம்பி கட்டுறது. அந்த கான்ட்ராக்டுக்கு ஒரே ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னைக்கு கால் ஃபார் பண்றாங்க, நாளைக்கு ஓகே பண்றாங்க. இது எப்படியா 24 மணி நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னு அவர் வெளியே கொண்டு வந்து அது பெரிய பிரச்சனையாகி இப்போ இதுவும் வெளியே வந்த பிறகு அந்த அரசாங்கம் அந்த டிரான்ஸ்மிஷன் கம்பி கட்டுற வேலையும் நிறுத்திடுச்சு. கம்பி கட்டுற கதெல்லாம் நிறுத்திடுச்சு. அடுத்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதையும் ரத்து பண்ணிட்டாங்க கென்யாவில். வங்கதேசத்தில் ஏற்கனவே மின்சாரம் வித்தது, நிலக்கரி மின்சாரம் வித்தது, அது ஒரு விசாரணை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இந்த என்ன மன்னார்குடியில் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க மாதிரி ஆஸ்திரேலியாலையும் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் விசாரணை, ஸ்ரீலங்காவில் விசாரணை, அமெரிக்காவில் விசாரணை. சரிதானா? இப்படி எல்லா பக்கமும் விசாரணை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் மட்டும் பிஜேபி, அறப்போர் இயக்கம், ராம்தாஸ், அப்புறம் என்ன சில மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் தான் போடணுன்றாங்க. இது சிபிஐ எஃப்ஐஆர் போடுவதற்கு இதை விட சிறந்தது வேற என்ன இருக்குது? எஸ்சிசிஐ அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு. எஸ்சிசிஐனுடைய சேர்மன் ஒரு ஆள் இருக்கார், ரொம்ப நல்ல மனிதர், குப்தான்னு. எங்களை பற்றி எதுவுமே சொல்லி அதில்ன்னு சொல்லியிருக்காரு. உன்னைய பற்றி தான் காரி துப்பிருக்கு அதில் ஃபுல்லாக, எங்களை பற்றி ஒன்றும் குறிப்பான குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி. நீங்கள் பேசும்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1750 அப்படின்றத சொன்னீங்க. மீதி இருக்கிற ஒரு 200-300 கோடி சொல்லி மற்ற 4 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அப்போ எப்படி கூடி கழிச்சு பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பணம் கொடுத்துருக்காரு அப்படின்றது சொல்றதுல இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த கன்சர்ன் அப்படின்றது ஒரு கேலிக்குரியதா? தமிழ்நாடு அரசு லஞ்சம் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த கன்சர்ன் அப்படின்றது நியாயமானது கிடையாதா? அது ராமதாஸ் கேட்டா என்ன, அறப்போர் இயக்கம் கேட்டா என்ன, சீமான் கேட்டால் என்ன, அண்ணாமலை கேட்டால் என்ன, யாரா இருந்தாலும் இதை ஏன் நீங்க பண்றீங்க அப்படின்ற அந்த கேள்வி அப்படின்றது எந்த இடத்துல ஒரு கேலிக்குரியதாகவோ அல்லது நகைப்புக்குரிய ஒன்றா இருக்கு? இல்ல, இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? எந்த பொறுப்பும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே நேர்மையாக யோசிக்கணும். நாட்டில் லஞ்சம் ஊழல்ன்றது எதுலையுமே நடக்கிறது இல்லையா? நான் கேட்கறது வந்து ஹைவேஸ் கான்ட்ராக்ட், பிடபிள்யூடி கான்ட்ராக்ட். அதை நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாதுல்ல, நடக்குது, அதனால அது நடக்குது. நார்மலைஸ் நடக்கிறது சரின்னு சொல்லல நான். நடப்பது எல்லா கட்சி ஆட்சியிலும் ஒரு யதார்த்தமா இல்லையா? பர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ். கர்நாடகாவில் 40% முதல்வர்னு பண்ணாங்கல்ல, அது என்ன கான்ட்ராக்டாக இருந்தாலும் 40% கமிஷன். அது 7% விழுக்காடுலேருந்து முன்னேறி பல கட்டங்களுக்கு அது வந்திருக்குது இன்னைக்கு, இந்த ஊழல் அப்படின்றது. அதாவது இதில் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு 10 டேபிள் இருக்கும், நடுவில் 2 பேர் யோக்கியம் இருப்பான்.
நீங்கள் வாங்கினாலும் வாங்கலைன்னாலும் உங்களுக்கு உரியது வந்து அந்த வைக்கப்படும். நீங்கள் வாங்கலைன்னா மிச்சம் பேர் அதை பிரித்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தில் இப்படி ஒரு லஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ற உண்மையை யோக்கியமாக அங்கீகரிக்கணும். இது ஒரு ஃபேக்ட்னு சொல்கிறேன், நியாயம்னு சொல்லலை. இது ஒரு ஃபேக்ட் ஆஃப் லைஃப். சரி, இப்போ இதுல இருந்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதில் ஜெகன்மோகன் ரெட்டி இவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது வந்துருச்சு. யார் யாருக்கோ எவ்வளவோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனையின் மையப்புள்ளி எது? ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கிய லஞ்சமா, இல்லை இந்த 5 மாநிலங்களில் அஃபீஷியல்ஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அது அதிகாரியா அமைச்சரா இல்லை யாரா இருக்கட்டும், அது என்னன்னு இருக்கட்டும், அது இவங்க வாங்கின லஞ்சமா, அல்லது சந்தை விலை உள்ள ஒரு மின்சாரத்தை ₹2.92 ஏதோ சின்ன 92 பைசா தானாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பல கோடிக்கணக்கான யூனிட் மின்சாரம், அது எத்தனைன்னு பார்த்துங்க. இதை பற்றி நான் தனியாக விளக்குறேன் அது இன்னும். அப்போ எது மிகப்பெரிய ஸ்கேம்? ஒரு அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிட்டு அவன் தொழில் பண்ணுவான், அதை அவன் சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் விற்பீங்க, அதை விட குறைஞ்ச விலைக்கு கீழே விற்பீங்க, அந்த நஷ்டத்தை நாங்கள் சுமக்கணும். இன்னொரு பக்கம் இப்படி கூடுதல் விலைக்கு வாங்கின கரண்ட் பில்லையும் நாங்கள் கட்டணும். இது மிகப்பெரிய ஊழலா? ஒரு பழமொழி இருக்கு, நொங்கு தின்னவன் ஓடிட்டான், நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி. நொங்கு தின்னவனை விட்டுட்டாங்க, நோண்டி தின்னதை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து அதனுடைய துணை விளைவு. இப்போ தமிழ்நாடு அரசு எதை பற்றி பேசணும்னு நான் சொல்கிறேன். 2015 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கமுதியில் ஒரு பிளான்ட் போட்டார், 648 மெகாவாட்டுக்கு ஒரு சோலார் பவர் பிளான்ட். அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஒரு கேள்வி எழுப்பினார், மத்திய பிரதேசுக்கு இதே சோலார் பவரை யூனிட் 6 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நீ 7 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கியே எப்படி அப்படின்னு நத்தம் விஸ்வநாதனை கேள்வி எழுப்பினார். இப்போ அந்த சூரிய மின்சாரத்தை இன்னமும் தமிழ்நாடு அரசு வாங்கி கொண்டிருக்கிறது. சரிதானா? எப்போ 2 ரூபா மார்க்கெட் ரேட் வந்துருச்சு, என்ன விலை கொடுத்துட்டு இருக்கிறோம்? 7 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எத்தனை மெகாவாட் வாங்குறோம்? இப்போ அதானி கிரீனுடைய வெப்சைட்டில் சில டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டாவில் அதானியிடமிருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதன்மையாக இந்தியாவிலேயே அதிகமாக சோலார் பவர் வாங்குறது தமிழ்நாடு, 778 மெகாவாட் அப்படின்னு அதில் இருக்குது. இது வந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ குறிப்பான விவரத்தை தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த மின்சாரத்துறை வந்து கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, அண்ணா இந்த பிரச்சனையை பேசும்போது இந்த சில பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் கூட எதிர்க்கட்சி சரியில்லைங்க, எடப்பாடி கேள்வி கேட்க தெரியல, அந்த ஆளுக்கு எதிர்க்கட்சி சரியா இருந்தாக்கா ஸ்டாலின் அப்படியே பிடிச்சி உளிக்கிடலாம், பண்ண ஊழலே நீ தான், அம்மா தான் பண்ணது ஊழல், லட்டா சான்ஸ் கிடைக்குது ஆனா விட்டுறாங்க, சான்ஸை விட்டுறாங்களாம். கிளறுனா அது எங்க போய் நிக்கணும் அவனுக்கு தெரியும். நிலக்கரி ஊழல் அவன் தான். OCCRP என்ற பத்திரிகையாளர் வெளியிட்டு இருக்கிறாங்க, தரம் குறைந்த நிலக்கரியை தரம் உயர்ந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லி ஒரு டன்னுக்கு $30 இருக்கக்கூடியது $90 போட்டு அது கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதே அதானிக்கு வித்துருக்குறாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழல். இது சோலார் பவர்ல நடந்தது. இல்ல இதை ஆட் ஆன் பண்றேன். இதை வந்து அறப்போர் கேக்குது, அவங்களோட ட்வீட்லயே போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் அதானி செய்த 3000 கோடி நிலக்கரி இறக்குமதி ஊழல் குறித்த அறப்போர் புகாரில் FIR போட்டு அதானியை விசாரிக்க வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமல் 3 வருடங்களாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் FIR போட விடாமல் இழுத்தடித்து வருகிறார் அப்படின்ற சார்ஜை வந்து முன்னிக்கிறார். முதல்வர் இழுத்தடித்து வருகிறார். இதுல உள்ள பிரச்சனை வந்து இப்போ அதோடதான் இவங்க இதை ஆட் பண்றாங்க. அதிமுக ஆட்சியில் கொடுத்த புகாரையும் அவங்க விசாரிக்கல. இப்போ அதானி மீது இவ்வளவு குற்றச்சாட்டை வந்தும் பதில் பேசாம இருக்காங்க. மோடியும் ஸ்டாலினும் தான் வாய் திறக்காம இருக்காங்க. ஆட் ஆன் பண்ணி இப்போ சந்திச்சாங்களா இல்லையா, இது எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி. பிஜேபி காரங்க அதானி தான் திருட்டு போயிடல, அயோக்கியம் தானே. அப்புறம் கேரளாவில் முதலீடு கேட்குறீங்க, ஒரிசால கேட்குறீங்க, எதிர்கட்சி கர்நாடகாவில் கேட்குறீங்க, அப்புறம் எதுக்கு அவரை முதலீடு போட விடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்போ போர்ட்டு, ஏர்போர்ட்டு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கறதுன்னு யார் முடிவு பண்ணுறாங்க? மோடி முடிவு பண்ணுறாரு. மோடி தான் முடிவு பண்ணுறாரு. அதை எப்படி கொடுக்குறாங்க? இல்லைங்க வேணாங்க, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. GVKன்னு ஒருத்தர் மும்பை ஏர்போர்ட் அவன்கிட்ட இருந்தது. மும்பை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாங்க. இல்லை எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னார். மக்கா நாள் ED வந்தது, ஓனரையும் மகனையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளில் கொடுத்துட்டாரு அவர்.
இது மாதிரி நவயுகான்னு ஒரு குரூப்பு, சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப வேண்டிய குரூப்பு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் அவங்கள்ட்ட கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அப்படின்றது அவங்கள்ட்ட இருந்தது. அது அதானி ஆசைப்பட்டார். நம்ம கங்கை அமரன் பங்களா மேலே சசிகலா ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் ஆசைப்பட்டார். இல்லை கொடுக்க முடியாதுன்னாரு. அவங்கள தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கேஸு ரெய்டு நடந்தது. உடனே அதை கொடுத்துட்டாங்க. அப்புறம் கங்காவரம் போர்ட் அதை கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு சந்திரபாபு நாயுடு இது ஆந்திர பிரதேசா அதானி பிரதேசா அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கேட்டார். அந்த சந்திரபாபு நாயுடு இப்போ கூட்டணியில் இருக்கார். என்ன இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி எத்தனை நேரம் அவர் உள்ளே வச்சிருக்கலாம், இன்னும் வைக்கல. அது ஏன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு, அதாவது அதானி தான் அப்படின்னு சொல்லி முதலீடு அப்படின்றது மோடி தீர்மானிக்கிறார். ஒருவேளை இந்த ஏர்போர்ட்டையோ போர்ட்டையோ யாராவது கொடுக்க மறுத்தால், அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முதலாளியாக இருந்தாலும் சரி, அவங்கள மிரட்டுறது, இடி கேஸ் போடுறது, உள்ளே வைக்கிறது, இப்படி 1000 விவகாரங்கள் இதன் பின்புலத்தில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மொத்த கிரிமினல் நடவடிக்கையினுடைய கிங் பின் யாரு அப்படின்றத விட்டுட்டு, அதுக்கு கீழே 1.5 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்த செந்தில் பாலாஜி, அல்லது கீழே அரவிந்த் கெஜ்ரிவால், இல்லை ஒரு ஹேமந்த் சோரன், நீ ஏன் கேஸ் போடவில்லை அப்படின்னு இவங்களை கேள்வி கேட்பதற்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு நியாயம்? திமுக அரசு இந்த 3000 கோடி ஊழல், நிலக்கரி ஊழல் இருக்குல்ல, அதுக்கு கேஸ் போடக்கூடாதுன்றது என்னுடைய வாதம் அல்ல. இந்த மின்சாரத்தில் அதிமுக செய்த ஊழல், இதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய வாதம் அல்ல. ஆனால் மாநில அரசுகள் என்ன கான்ஸ்ட்ரெயின்ட்டு, என்ன லிமிட்டேஷன், என்ன மிரட்டல்களுக்கு உள்ள இயங்குது அப்படின்ற உண்மையை அங்கீகரிக்கலாமா கூடாதா? இது மோடி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ நேர இஏஎஸ் சர்மான்னு ரிட்டையர்டு கேபினட் செக்ரட்டரி அவர் சொல்றாரு, 10% சோலார் பவர் வாங்கணும், 10% நிலக்கரி இம்போர்ட் பண்ணிக்கணும், நீ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மைன்ல இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு மாநில மின்வாரியங்களுக்கு உத்தரவிடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டவிரோதம்னு அவர் சொல்றாரு. ஆனால் இப்படி பண்ணாதான் கொடுப்பேன்றான். கல்வித்துறையில் நான் பணம் இதை ஒத்துக்கிட்டா தான் நான் கொடுப்பேன், புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டா தான், அமல்படுத்தினாதான் பணம் கொடுப்பேன், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால், அப்போ பணிந்து விட்டதா மாநில அரசு, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறதா அப்படின்னு சில பேர் கூச்சல் போடுறாங்க. இப்போ இதுக்கு என்ன பொருள்? எல்லா அதிகாரங்களும், நிதி அதிகாரம் உள்ளிட்ட அதிகாரங்கள் அங்கே போகுது. யாரை வேணா கேஸ் போட்டு முதல்வரை தூக்கி உள்ள வைக்கலாம். இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, ஏன்டா முதலமைச்சரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க, அதானியை கைது பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாரு. நடக்குதா இல்லையா? அது கண் முன்னால பார்க்குறோம்ல. இப்போ என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம்னாக்க, அவரு மோடி போடலன்னா என்னங்க, நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதானி உள்ள வைங்கன்றாங்க. மோடி போட மாட்டார், பாஜக இதை செய்யாது, மோடியை எதிர்க்கக்கூடிய, அதானியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இதை செய்யலாமே அப்படின்ற ஆங்கிள் ஏன் பார்க்கக்கூடாது? பார்க்கலாம், எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இதோட இன்னும் பெரிய ஒரு ஆங்கிள் இருக்குது. நேற்று பிஜேபிக்காரங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட தான் ஆதாரபூர்வமாக இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்குது? எலக்ட்ரல் பாண்டில் சந்திரசூட் எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு? ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் சந்திரசூட் எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு? பாபரி மஸ்ஜித் விவகாரத்தில் சந்திரசூட் எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு? இது ஒவ்வொன்றினுடைய பின் விளைவுகளையும் பார்க்குறோம். அப்போ நீங்க போடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அதை உடனே கோர்ட் ஒத்துக்குமா? நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன். ஒன்று போட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அல்லது ஹைகோர்ட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க நீ போட முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதுதான் நடக்கும். நீதித்துறையில் பெரிய ஒரு அப்பாட்டக்கருன்னு சொல்லப்பட்டவர் யார்? சந்திரசூட். அவர் என்ன பண்ணாருன்றது அவர் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு அதை பற்றிய விவாதம் நிறையா இருக்கும்போதே விவாதம் நடக்குது. அப்போ நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அதனால எஃப்ஐஆர் போட்டதுனால என்ன ஆகும்? அதனால உங்களால என்ன செய்ய முடியும்? ஹிண்டன்பர்க்ல இவ்வளவு ஆதாரம் இருக்குது. மாதவி பூரி புச் நேரா அதானி கம்பெனியில், வினோத் அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, தனியார் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு அதானி இந்த ஹிண்டன்பர்க் விசாரணை குழுவில் அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் விசாரிக்கணும், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முடியாது. சரி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு வா, நான் வர முடியாதுன்றாங்க. ஒரு செபி சேர்மன் வர முடியாதுன்னு சொல்ல அதிகாரம் இல்லை, வர முடியாதுன்றாங்க. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்குது. அப்போ நீங்க ஒரு ஒன்றிய அரசு நேரடியாக இப்படி ஒரு முதலாளியோட கூட்டு சேர்ந்து கொண்டு இதை அமல்படுத்தி கொண்டிருக்கும் போது மாநில அரசு ஏன் செய்யவில்லை அப்படின்னு இதை டார்கெட் பண்ணி பேசுவதே
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நேரடியா மோடிக்கும் அதானிக்கும் வேலை பார்க்குறீங்க. எதை முதல்ல பேசணும் அப்படின்றது இருக்குது. இது முதல்ல ரெண்டாவதுன்ற பிரச்சனை மட்டும் இல்லை, சென்ட்ரல் இஷ்யூவே அதுதான். அந்த பவர்ல இருந்து அவர்களை வீழ்த்தாமல், அதானியும் மோடியும் வேறு வேறு அல்ல. குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரயட் நடந்து இந்திய முதலாளிகள் எல்லாமே இவனோட சகவாசம் வச்சுக்க முடியாது, இது ரொம்ப அயோக்கியத்தனம் என்று கண்டித்த காலத்துல, டாடா போன்றவர்கள், கோத்ரேஜ் போன்றவர்கள் கண்டித்த காலத்துல மோடிக்கு சப்போர்ட்டான ஆள் யாரு? அதானி. அப்பதான் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லி நாங்க இந்திய முதலாளி சங்கத்திலிருந்து விலகிறோம், குஜராத்தி முதலாளிகள் தனி சங்கம் வைக்கிறோம் என்று சொல்லி மோடியை ப்ரமோட் பண்ணவங்க. அன்னையிலிருந்து மோடியுடைய கூட்டாளி. நேரடியா மோடி ஆமா நான் அதானியோட கூட்டாளி தான் அப்படின்னு உலகத்துக்கே அறிவிப்பது போல எல்லாரும் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குறாங்க. இப்போ கேட்குறாங்கல்ல, அதானியை சந்தித்தீர்களா? ஆமா இல்லது இல்லைன்னு சொல்லுங்க. 2014 அதானி பிளேன்ல தான் ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணார் மோடி. பண்ணாரா இல்லையா? இதோட கேவலமான அம்மனமான ஒரு அயோக்கியத்தனம் வேற எங்கேயா பார்த்துருக்குறோமா? ஆமா அப்படிதான், இப்போ என்னன்ற அப்படின்றதும் மோடி செஞ்சது. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் செஞ்சது அதுதான். இன்னைக்கு இந்த ஊழல் பற்றி பிஜேபிக்காரங்க டிவியில் என்ன தெரியாம பேசுறாங்க, இது ராகுல் காந்தி, ஜார்ஜ் சோரோஸ், அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இவங்களுடைய கூட்டு சதி அப்படின்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்தியா மேல நடக்கப்படுற அட்டாக் ஃப்ரம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ அதானி தான் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதானி தான் இந்தியா அப்படின்னு சொல்றத கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டு அல்லது துறைமுகங்கள், மின்சாரத்துறை எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட 25% 27% அத சிமெண்ட்டு 27% மேல அதானி கையில் இருக்குது. கால் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 1/3 இந்தியா அதானி கையில் இருக்குது. முழு இந்தியாவே அதானிட்ட கொடுக்கறது தான் வேலை நடக்குது. இல்ல இப்போ ரெண்டு பேருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, பிஜேபியும் ஆக்ஷன் எடுக்காது, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் இது நடக்காதுன்னு பொழுது இதை நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த ரெண்டு பேருமே அதானிக்கு நெருக்கமானவர்கள், அதானி கூட கை சேர்ந்து இருக்காங்க, நம்ம இன்னொரு மாற்றை நோக்கி நம்ம போலான்றதுக்கு தான் இது வழிவகுக்கும். ரெண்டு பேருமேன்னு பேசுறது இருக்கு இல்லையா, அதுதான் மோடிக்கு ஆதரவான பேச்சு. ஸ்டாலினும் மோடியும் சமமா? ஒரு மாநில முதல்வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மோடியும் சமமா? ஹேமந்த் சோரனும் மோடியும் சமமா? ரெண்டு பேரும் சமம். அதாவது மாநிலங்கள் அதிகாரம் இழந்துருச்சு, மாநில முதல்வர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், தேர்தலில் தில்லுமுள்ளு நடக்குது, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்குது. இப்போ இருக்குது, இப்போ ஒவ்வொரு மகாராஷ்டிரால ஏறத்தாழ 80-90 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் 27,000 ஓட்டு ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அறிக்கையெல்லாம் விட்டுருக்குறாங்க. தேர்தல் ஆணையமே அவங்க கையில் இருக்குது. போன தேர்தலில் 69 தொகுதி பிரச்சனைக்குரிய தொகுதின்னு டேட்டாவோட வெளியிட்டிருக்கிறோம். தேர்தல் மோசடி, கான்ட்ராக்ட் கொடுக்கறது மோசடி, எதிர்கட்சிகளை இப்படி தூக்கி உள்ள வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சமம். அவங்க தான் எடுக்கல, நீங்க ஏன் எடுக்கல அப்படின்னா அவங்களும் நீங்களும் சமம் தான் அப்படின்னு பேசினாக்கா அவர்கள் தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்களுக்கு துரோகிகள், நேரம் இந்த நாட்டின் துரோகிகள். எனக்கு டிஎம்கே டிஃபெண்ட் பண்ற வேலை கிடையாது, அல்லது எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் டிஃபெண்ட் பண்ற வேலை இல்லை. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இதே கேள்வியை கேட்டிருக்காங்க எதிர்கட்சிகள், நீங்க தானே இப்போ வாங்கியிருக்கிறீங்கன்னு. ஆமா, எஃப்ஐஆர் போடு, யார் வாங்கியிருந்தாலும் உள்ள வையின்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இப்ப தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 100 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறேன்னு அதானிட்ட வாங்கினதை டொனேஷனை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்துருக்குதா எப்போது? இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு இல்லைங்க, எஃப்ஐஆர் போடு, அதானியை கைது பண்ணு, மாநிலத்தில் யார் வாங்கினா அவனையும் கைது பண்ணுன்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லலாம்? ஏன் கைது பண்ண மாட்டேன்ற? உன்கிட்ட தான் அதிகாரம் இருக்குல்ல. எஸ்சிசிஐல இருந்தான பிரச்சனை ஆரம்பிக்குது, செபியில இருந்தான பிரச்சனை ஆரம்பிக்குது. செபி இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுவரைக்கும் கேள்வி கேட்கல. உலகமே காரி துப்புது. இந்த எனர்ஜி செக்டார்ல மிகப்பெரிய இன்வெஸ்டர் பிரான்ஸ்ல இருக்கிற டோட்டல் எனர்ஜி என்ற நிறுவனம், அதானியில 20-25% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமே 5 பைசா நான் அதானியில இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பல இன்வெஸ்டர்ஸ் விலகிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. இது ராகுல் காந்தி சதின்றாங்க. எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, கோர்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்குது. அவங்களே நீ வேணா கோர்ட்டுக்கு போயேன்றாங்க, நீங்க எஃப்ஐஆர் போடுன்றீங்க. என்ன நடக்குது? அப்ப யாருடைய கைக்கூலிகளா வேலை பார்க்குறீங்கன்றதான் கேள்வி. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 1750 கோடி இதை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றது 7 கிகாவாட். ஆமா,
கடந்த முறை ஆட்சியில வந்து ஆந்திராவில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த தேர்தலில் திருப்பு முனையா இருந்தது. சந்திரபாபு நாயுடு தூக்கி உள்ள வச்சாரு. உள்ள வச்சு அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்து, அதுக்கப்புறம் அவரு அங்கேயே அசிங்கப்பட்டு சட்டமன்றத்தில் அவரோட ஃபேமிலி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அழுதுட்டு வெளியே போய் திரும்ப உள்ள வரும்போது சிஎம்மா தான் உள்ள வரும்னு சபதம்லாம் விட்டுட்டு போனாரு. அப்பவே ஜெகன்மோகன் ரெட்டி எப்படியான ஆட்சியெல்லாம் கொடுத்துருக்காருன்னெல்லாம் எல்லாமே பேசுறாங்க. அப்போ இவ்வளவு சாலிடான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் அவரை பழி தீர்ப்பார், அவரை தூக்கி உள்ள வைப்பார் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி மீது சந்திரபாபு நாயுடு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கேள்வி ராமதாஸ் கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவரும் அந்த கூட்டணி அதுலதான் இருக்கிறாரு. ஆமா, அவரோட அறிக்கையில கூட பாஜக பத்தி எல்லாம் எதுவும் பேசல. இந்த மாதிரி அறப்போர் இயக்கம் மாதிரி இருக்காங்கல்ல, இங்கதான் அப்படி நடக்குதுன்னா அங்கேயும் எங்க அப்படி இருக்குது, அங்க இவ்வளவு பெரிய மேட்டர் ஆச்சுன்னு கேட்கலாம். நான் சொல்றேன், அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல சந்திரபாபு நாயுடைய அறிக்கை என்ன, இது ஆந்திர பிரதேஷ் இல்ல அதானி பிரதேஷ், இப்படி பேசுவதற்கு ஒரு ஒரு அடிப்படை ஒன்று இருந்தது. இன்னைக்கு அவங்க நிதியமைச்சர் வந்து பையாவுல்லா கேஷவ், அவர் தான் இப்போ சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்ல நிதியமைச்சர். இந்த அதானிக்கு 2020 ஜான்வரியில் ₹2.92 SECI மின்சாரம் கொடுத்தாங்க இல்லையா, அப்பவே இந்த அப்ஜெக்ஷனை அவர் எழுப்புறாரு. ₹2 தான் மார்க்கெட் பிரைஸ், நீ எதுக்கு 2.92 கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. இதையும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா இருக்குல்ல, தகடு உற்பத்தி பண்றவனா இருந்தாதான் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, மின்சார உற்பத்தியாளர்கள் ஏகப்பட்ட பேரு ஆர்டரே இல்லாம உட்காந்துருக்குறாங்க. இப்ப நீங்க அதை கம்பீட் பண்ற மாதிரி டெண்டர் கொடுத்தா ₹1 கூட போகும். அப்ப மற்றவங்க யாருமே வராத லெவலுக்கு இதை வந்து பண்ணிருக்கிறீங்க, இது என்ன வகையில நியாயம்? இந்த 2 கேள்வியும் அவர் எழுப்பி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவங்களுக்கு அனுப்பினப்போ அவங்க வந்து இதை SECIக்கு அனுப்புறாங்க. SECIல இருந்து இந்த குப்தா இருக்காருல்ல, அவர் ஒரு முக்கியமான பதில் சொல்லியிருக்காரு. நாங்க ஏன் தகடு உற்பத்தி பண்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் கொடுத்துருக்குறோம்னா, மோடிஜி வந்து ஆத்ம நிர்பார்னு சொல்லியிருக்காரு, சுயசார்பா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னடா அயோக்கியத்தனமா இருக்கு அப்படின்னு ஆந்திரா ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு அவர். அந்த கேஸ் இன்னும் பெண்டிங் இருக்கு. சரி, இவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களே, இப்ப நீங்க தூக்கி ஜெகன்மோகன் ரெட்டியை உள்ள வைக்க வேண்டியதானே, இருங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கவர்மெண்ட். இப்ப இது வந்து ஒரு கேம். சந்திரபாபு நாயுடுவை நம்பி தான் மோடி கவர்மெண்ட் இருக்குது. மோடி யாரை நம்பி இருக்காரு? அதானியை நம்பி இருக்காரு. அதானியை நம்பி தான் ஆந்திராவும் இருக்குது, வேற வேற கோணங்கள்ல. இப்போ முதலீடுகள் அது இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு வேணும். முக்கியமா அவருக்கு வந்து அமராவதியில் ஒரு தலைநகரத்தை உருவாக்கி ஆகணும். அதில் ஏகப்பட்ட பேர் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த துட்டுக்காக தான் குழப்பில் அவர் இருக்கார் இப்போ. அப்போ இதில் பல ஸ்ட்ரிங்ஸ் வந்து இதில் கனெக்டட். அதனால் நாங்கள் இருந்தாலும் அரசியலுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு பொதுவாக ரிவ்யூ பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு. இதில் வந்து இவ்வளவு நிர்பந்தங்கள் இருக்குது என்பதை தான் இதில் நான் சொல்ல வரேன். சிம்பிளான விடை. இங்க தமிழ்நாடு என்ன அட்லீஸ்ட் அவர் அறிக்கையாவது விட்டுருக்காரு, தமிழ்நாட்டுல அதை கூட பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது பாயிண்ட் இல்ல, அறிக்கை விடுறதுனால என்ன, அவர் ஏன் அறிக்கை விட வேண்டியிருக்குன்னாக்கா, ஜெகன்மோகன் ரெட்டி தப்பே நடக்கலன்றாரு, அப்ப நீ அறிக்கை விட்டு தான் ஆகணும். ஆனா கேட்க வேண்டிய ஒரு மையமான கேள்வி இருக்குதுங்க, இந்த சோலார் பவரை சென்ட்ரலைஸ்டா எதற்காக உற்பத்தி பண்ணணும்? இப்போ நீர்மின் சக்தி அப்படின்னு சொன்னாக்கா எங்க அருவி இருக்குதோ அந்த மாதிரி வாய்ப்பான இடம் இருக்கு, அங்கதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து அங்கதான் முடியும். அனல் மின்சாரம் அப்படின்னு சொன்னா அது ஏதாவது ஒரு இடத்துல வச்சுதான் ஒன்று சுரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கணும், இல்லை ஒரு இடத்துல அனல் மின் நிலையம் வட சென்னையில் அங்கே பேசின் பீச்சில் அங்கே இப்படி ஒரு இடத்துல தான் வைக்க முடியும். அதை வீட்டுக்கு வீடு உற்பத்தி பண்ண முடியுமா? அதை இல்லை காற்றாலை அப்படின்னா அந்த பக்கம் கன்னியாகுமரி கடற்கரை எங்கே காற்று அதிகமாக வச்சுதோ அங்கே மெகா பெரிய சுசுலான் மாதிரி நிறுவனங்கள் பெரிய பிளேடு உள்ள அது வச்சு அப்படி தான் பண்ண முடியும். நம்ம வீட்டில் காத்தாடி வச்செல்லாம் பண்ண முடியாது அது. சரி, ஆனால் சூரியன் எல்லா இடத்துக்கும் வருது இல்லை, ஏதோ குறிப்பிட்ட இடத்துல தான் வருது அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை, சூரியன் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ஒரு மின் சக்தியை, அது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக இருக்கட்டும் அல்லது தெர்மல் பவராக இருக்கட்டும், அதை உற்பத்தி செய்து அங்கேருந்து கம்பி வழியாக கடத்தி கொண்டு வரும்போது டிரான்ஸ்மிஷன் லாஸ் என்பது இந்தியாவில் ரொம்ப அதிகமாகுது. 15% 17% போகுதுன்றாங்க உற்பத்தி ஆகிறதுல, கடத்தி கொண்டு வர்றதில்ல. அதில் திருட்டு மின்சாரமும் கொக்கி போட்டு எடுக்கிறது
பல முதலாளிகள் இது மாதிரி எடுக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ சூரிய மின்சக்தி, சூரிய தகடு, அதிலிருந்து பேட்டரி அப்படி தான் வருது. அதை ஏன் வீட்டுக்கு வீடு வச்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு வீடு வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நகரம், ஒரு வட்டாரம் அங்கேயே வந்து இதை வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி செய்து சப்ளை பண்ணலாமே. இதை எதுக்கு சென்ட்ரலைஸ்டாக செய்யணும்? அதுலேயும் எதுக்கு ஒரு அதானி கிட்ட, அதானி வந்து என்ன தெரியுமா, அந்த ஒப்பந்தம் போட்டுட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒப்பந்தம்னு அமெரிக்காவில் அறிவிச்சிருக்காரு. இதோட ஒரு கூத்து சொல்கிறேன் கேளுங்க. இந்த கேஸ் வெளியே வந்து அரெஸ்ட் வாரண்ட் போட்டு இன்டெக்ட்மெண்ட் வர்றதுக்கு சரியாக ஒரு வாரம் முன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்க மும்பையில். அதில் யார் பேசுகிறாங்க தெரியுமா? அதானி தம்பி மகன் சாகர் அதானி அக்யூஸ்டு. அவன் பேசுகிறான். அவன் 2030க்குள்ள 100 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது எங்கள் திட்டம். அடுத்த 2-3 வருஷத்தில் 30 கிகாவாட் உற்பத்தி பண்ண போகிறோம். எப்போ விசாரணை நடக்குது, செல்ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டான், லேப்டாப்பை பிடிங்கிட்டு போயிட்டான், FBI விசாரிச்சுட்டு இருக்குது. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட்டம் போட்டு இவன் இதை பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், இப்படி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காமன் சென்ஸ் நமக்கு இல்லை. அப்போது என்ன கொள்ளைக்கா இது கொடுக்கப்படுது? மக்கள் வந்து கரண்ட் கட்டணம் ஏற்றி விட்டார்கள், மின் கட்டணம் அவன் ஏற்றிட்டான். இது கொஞ்சமாவது அறிவு வேணும். ஏன் ஏற்றுறாங்க? யாருக்கு இந்த காசு போகுது? நிலக்கரி ஏன் அதிக விலைக்கு வாங்கப்பட்டது? சூரிய மின்சக்தி ஏன் 7 ரூபா ஒரு யூனிட், மார்க்கெட் பிரைஸ் 2 ரூபா இப்போ, அப்படி ஏன் வாங்கப்பட்டது? சூரிய மின்சக்தி எதற்காக சென்ட்ரலைஸ்டாக கொடுக்கப்படுது? அது ஏன் அதானி கையில் மட்டும் கொடுக்கப்படுகிறது? இந்த கேள்வி எல்லாம் கேட்காம கரண்ட் பில்லு எங்களுக்கு ஏற்றிட்டாங்க அப்படின்னு யோசிச்சாக்க இந்த மக்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா அறிவுத்துறையினர், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகளுடைய கடமை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஸ்டாலின் ஏன் எஃப்ஐஆர் போடல? அவர் ஸ்டாலின் அதானியை சந்தித்தாரா இல்லையா? இந்த பேக்கரி கதையில் இந்த அந்த பேக்கரியை நீ வச்சுக்க, அக்காவை நான் வச்சுக்கிறேன் அந்த காமெடி இருக்குல்ல, அதில் காலையில் ஒருத்தர் சீக்கிரம் சொல்லு எனக்கு பல வேலை இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி, இப்போ உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறேன்னு நான் கேட்குறேன். பிரச்சனை இது எதையும் பேசாமல் பார்த்தீங்களா இல்லையா, சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீ மோடி கூட்டணியில் இருக்கிற, மோடி தான் இத்தனையும் செய்கிறது, அதானி தான் இதுக்கெல்லாம் ரூட் காசு. இது எதையும் விட்டுட்டு பார்த்தீங்களா இல்லையா அதை எனக்கு சொல்லுங்க. அவருக்கு வேற வேலை இல்லைன்னா என்ன மரியாதை இல்லைன்னு பேசிட்டீங்க. இதுதான் பிரச்சனையாது. எவ்வளவு முட்டாள்களாக மக்களை கருதுகிறார்கள் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் வந்து நம்ம சிக்கியிருக்கிறோம். அதனால மொத்த நாடு, மொத்த எனர்ஜி செக்டாரு, ஏர்போர்ட்டு, போர்ட்டு, சுரங்கங்கள், மற்ற ரீட்டைல் மார்க்கெட்டு, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக 1-2 முதலாளிகளிடம் ஒப்படைத்து விடுவது. அரசியல் அதிகாரம் முழுதும் பிஜேபி தான். எதிர்கட்சின்னே ஒன்று கிடையாது. எதிர்கட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஒரு சூழலை உருவாக்குவோம். மீறியவனா ஜெயிப்பானா பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். இப்போ ராகுல் காந்தி இந்தியரே அல்லன்னு ஒரு கேஸ் போட்டிருக்கானுங்க. அடுத்தது பாபர் மசூதி இடித்தாங்க. அதிலிருந்து தொடங்கி அடுத்தடுத்து வரிசையாக சம்பலில் இடிப்பு, மதுராவில் இடிப்பு, அப்புறம் பனாரஸில், இப்போ அதுக்கு அடுத்தது மொயினுதீன் சிஷ்டி தர்கா அஜ்மீரில் அதை இடிக்கிறதுக்கு வர்றாங்க. எங்கே போயிட்டுருக்குறோம்? மக்களை வந்து என்ன பிரச்சனைன்றதையே பார்க்க விடாமல் வேற வேற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள். அந்த லிஸ்ட்டில் பிரச்சனை என்னன்னு பேசாமல் பார்த்தீங்களா இல்லையா அதை சொல்லுங்க என்று பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் மசூதியை இடித்தவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அவர்கள் பிரச்சனையை மைய புள்ளியை விட்டு மக்களை வேற பக்கம் பார்க்க சொல்லி ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்கள் அநேகமாக தெரிந்துதான் பிஜேபிக்கு உதவுகிறார்கள். இது தெரியாமல் செய்கின்ற பிழை அல்ல. தவறு செய்பவர்களை தண்டிக்க கூடாது, மன்னிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அல்ல. ஆனால் ஒரு நாட்டின் மக்களின் ஆக முதன்மையான ஆக பெரிய அபாயம் இது என்பதை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது தான் இங்க பாருங்க அப்படின்னு வேற 2ஆம் பட்ச 3ஆம் பட்ச பிரச்சனையை காட்டுபவர்கள் மக்களின் எதிரிகள் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். 2 பேருமே பிஜேபியோட அசோசியேட் ஆயிருக்காங்க, அதானியோட அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களை எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது மக்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஃபோர்ஸ் கிட்ட கொண்டு போறதற்கான பாதை அப்படின்னு ஏன் இதை பார்க்கக்கூடாது? வேற எது பெட்டரான ஃபோர்ஸ்? அது இதெல்லாம் காலி பண்ணதான் வரும். இல்ல எது பெட்டரான ஃபோர்ஸ்? இப்போ நமக்கு தெரிஞ்சு பெட்டரான ஃபோர்ஸ் யார் வேணா இருக்கலாம்.
யாரோ ஒரு தனிநபர் கூட நான் சிறந்த நபர், இப்போ பழகருப்பையா இருக்காரு, நான் தான் இருக்கிறதுலே யோக்கியமான கட்சின்னு சொல்றாரு. அது உண்டா இல்லையான்றதுக்குள்ள நான் போகல. அல்லது அவர் இருக்காரு ஒருத்தர் தமிழறிவு மணியன், தமிழ்நாட்டிலே நான் மட்டும்தான் உத்தமன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன செய்யலாம்? அதுக்கு அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்கலாமா? அது யார் ஒத்துக்கிறாங்க? இன்றைக்கு இந்த பக்கம் பிஜேபி அதனுடைய கூட்டாளிகள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருக்குது. இந்த இந்தியா கூட்டணிக்கு அப்பாற்பட்டு பிஜேபி பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய, இதைவிட இந்தியா கூட்டணியை விட நேர்மையான, இந்தியா கூட்டணியை விட வலிமையான வேறொரு சக்தி இல்லை என்பது ஒரு உண்மை. அது தெரிஞ்சதுனால தான் காங்கிரஸ்லேயோ திமுகலேயோ இல்லாத நான் அல்லது என்னை போன்றவர்கள் இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், அவர்களை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்வதன் பொருள் காங்கிரஸ் தான் இந்த தேசத்தின் மீட்பன் என்பது அல்ல. பாசிசத்தை தடுக்க வேண்டும், அதற்கு இப்படி பல பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணியில நேத்தி வரைக்கும் சங்கியோட கூட்டணியா இருந்து மசூதியை இடித்த சிவசேனாவும் உண்டு இல்லையா? ஹனுமன் சாலிசா பாடிக்கிட்டு அரை சங்கியா இருக்கக்கூடிய கேஜ்ரிவாலும் உண்டு. மம்தா பானர்ஜியை போன்ற ஒரு அடாவடி அரசியல் நடத்தக்கூடிய அப்படி ஒரு அரசியல்வாதியும் உண்டு. இப்படி பல பேரும் சேர்ந்தது தான் இந்த கூட்டணி. அப்போ இது தெரியாமல்லாம் ஒன்றும் சேரல. இப்போ இவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு முதன்மையான எதிரியை வீழ்த்த வேண்டும். அதற்கு பிறகு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைக்கான போராட்டத்தை தொடர்வார்கள். அது இன்னைக்கு முடிகிற கதையெல்லாம் கிடையாது. அப்ப இப்படி ஒரு போராட்டம் நடக்கும்போது அவனும் அயோக்கியம் இவனும் அயோக்கியம், நான் ரீப்ளேஸ் பண்ற இடத்துல ஒழுக்கமான நபர்கள் வந்து வரணும் அப்படின்றது தானே. அதான் ஒழுக்கமான நபர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், யாருன்னு சொல்லுங்க. ஒழுக்கமான நபர்களுக்கு செல்வாக்கு இருக்குதா? ஒழுக்கமான நபர்களுக்கு இந்த எதிரியை வீழ்த்துகின்ற ஆற்றல் இருக்கிறதான்றது முக்கியமான கேள்வி. அப்படி ஆற்றல் இல்லாதவர்கள் நான் தான் ஒழுக்கமான நபர், இவன் திருட்டு பைய அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பேர் இன்னொன்று இருக்குது, அவங்க தான் அண்ணா ஹசாரே. அந்த அண்ணா ஹசாரே தான் 2G என்ற ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டத்தை இந்த நாடு முழுதும் கடைவிரித்து மோடியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து அமர்த்தினார். அந்த வேலையை இவர்கள் செய்ய விரும்புகிறார்களா, அண்ணா ஹசாரே அவதாரம் எடுக்க விரும்புகிறார்களா என்பதை அவங்க முடிவு செய்யட்டும். இதுதான் அவங்க செய்வாங்கன்னாக்கா அவங்க அண்ணா ஹசாரேக்கள், அவங்க ட்ரோஜன் ஹார்ஸ்கள், அவர்கள் பிஜேபியின் கையாட்கள் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மேற்கொள்ள நன்றி. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.